எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு பிஸ்னஸ் ஐடியா, அதாவது ஃபேஸ்புக் ஊடாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறதாக உள்ளேன். அதாவது இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் ஒரு சிலர் யோசிக்கலாம். ஃபேஸ்புக்கில் வந்து நியூஸ்கள், அடுத்தது ஏதேனும் ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறது அப்படியான விஷயங்கள் தான் மட்டும் செய்யலாம் என்று நினச்சி கொண்டிருக்க ஒரு சிலருக்கு இந்த வீடியோ கட்டாயம் வித்தியாசமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இருந்தாலும் இந்த ஃபேஸ்புக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வெளிவிட்டிருக்கேன், ஒரு 2 வருடத்துக்கு முன்னம் என்று நினைக்கின்றேன். அந்த வீடியோ நான் மேலே இன்ஃபோ பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் முடிந்தவரை அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் அதுலேயும் பல பிரியோனமான விஷயங்கள் உள்ளது. இந்த சனிக்கிழமை வீடியோவை பார்த்து நீங்கள் பிரியோனம் அடையக்கு முன்னம் போன சனி, அதுக்கு முந்தைய சனிகள் நான் விட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் போய் அதையும் நீங்கள் கீழே உள்ள லிங்கோ இல்லாட்டி மேலே உள்ள இன்ஃபோ பாக்ஸ்லேயோ அழுத்தி அந்த வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமான வீடியோவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே நுழைவோம். ஃபேஸ்புக்கில் வந்து பணம் வந்து பல வழியில் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் எந்த வழியில் சம்பாதித்தாலும் நாங்களும் ஏதேனுண்டு வேலை செய்து தான் சம்பாதிக்க முடியும். சும்மா இருக்க ஃபேஸ்புக் வந்து எங்களுக்கு பணத்தை ஒவ்வொரு மாதமும் பேங்கில் போடாது. ஸோ அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றதை பார்ப்போம். அதாவது முதல்ல வந்து ஃபேஸ்புக் பிக்சல் ஹெல்ப்பர் என்ற ஒரு ஆப் வந்து கூகுள் குரோனில் வந்து நாங்கள் இறக்கணும். அதாவது முதல்ல நீங்கள் கூகுள் குரோனை திறவுங்க. கூகுள் குரோனில் திறந்த பிறகு இதை அப்படியே எழுதுங்க. அதாவது ஃபேஸ்புக் பிக்சல் ஹெல்ப்பர் என்று எழுதின அப்புறம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்த உடனே இந்த மூலையில் வந்து இப்படி ஒரு அடையாளம் வரும். அதாவது இதில் இருக்கிற அடையாளம் அப்படியே இங்கே வரும். ஸோ நான் ஏற்கனவே செய்தபடியாக நான் அதை செய்து காட்ட விரும்பலை. இது என்ன இதுன்ற தொழிற்பாடுன்னு பார்த்தீங்களா இருந்தால், இது வந்து ஒரு வெப்சைட் இருக்கிற ஆட்கள் யாரெல்லாம் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் இதை கட்டாயம் செய்ய வேணும். இதை செய்தீங்களா இருந்தால் இதனூடாக உங்களோட வெப்சைட்டுக்கு, அதாவது நீங்கள் வச்சிருக்கும் இணையதளத்துக்கு எத்தனை பேர் வாரார்கள், என்னென்ன வந்து அங்கே செய்கிறார்கள், கிட்டத்தட்ட ஒரு கணக்கிட்டு வச்சிருக்கும். அதே சமயம் இந்த ஃபேஸ்புக்கில் நாங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸன் ஓப்பன் பண்ணின உடனே, ஒரு வீடியோ அட்வர்டைஸனோ இல்லாட்டி ஏதோ ஒரு அட்வர்டைஸன் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஃபேஸ்புக் பிக்சல் ஹெல்ப்பர் வந்து என்ன செய்யணும்னா, யாரெல்லாம் என்னட்ட வந்தினியோ அவைக்கெல்லாம் அந்த நான் செய்கிற அட்வர்டைஸனை உடனே அனுப்பி வைக்கும். ஏன்னா அவர்கள் எல்லாரும் அந்த ஃபேஸ்புக்கில் இருப்பார்கள். அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறவர்களுக்கு இந்த இது வந்து அந்த அட்வர்டைஸனை அனுப்பி வைக்கும். அவர்கள் அந்த அட்வர்டைஸனை பார்த்த பிறகு திருப்பியும் இந்த இணையதளத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வாய்ப்பு இருக்குன்னா கூடுதலான சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அதற்காக நாங்கள் இதை முதல் செய்த பிறகு, அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போங்க. ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போன பிறகு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அளவில் கம்பெனிகளை தேட வேணும். அப்படி தேடினா மட்டும்தான் நாங்கள் இதனூடாக உழைக்க முடியும். ஓகே, அது எப்படி என்றதையும் பார்ப்போம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கார் கம்பெனி, ஒரு கார் வந்து விற்கிற கம்பெனி, அப்போ நாங்கள் அந்த கார் விற்கிற கம்பெனியை வந்து தேடுவோம். அப்போ இந்த கார் கம்பெனியை நாங்கள் ஃபேஸ்புக்கில் தேடிக்கல, எப்பவும் வந்து பேச்சை தேடுங்க. ஸோ இப்போ நாங்கள் பேச்சை தேடிட்டோம். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த கம்பெனியை பார்ப்போம். இந்த கம்பெனியிடம் வெப்சைட், அதாவது இணையதளம் இருக்கா என்றதை பார்ப்போம். அதாவது பல கம்பெனிகள் இருக்குது. நீங்கள் எல்லா கம்பெனிக்கும் நீங்கள் எல்லாரோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் முதலாவது உங்களுக்கு ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனியை பார்ப்போம். இந்த கம்பெனியை பார்த்தோன்னே இந்த கம்பெனிக்கு வெப்சைட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்குது. ஸோ யூகேல இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த மூலையில் டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த சிம்போலை பார்த்தீங்களா இருந்தால் அது ஒரு வேறு இடத்துல இருக்குது. நாங்கள் இப்போ வெப்சைட்டை திறந்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா 4 நம்பரை வேறு இடத்துல இருக்குது. ஓகே, இதை நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணணும். இப்போ அக்செப்ட் பண்ண பிறகு இப்போ இவர் வந்து ஃபேஸ்புக்கோட ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள், இந்த கம்பெனி. அப்போ இந்த கம்பெனியில் நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, இந்த கம்பெனிக்கு நாங்கள் ஒரு கடிதம் போடணும். அவைகிட்ட, அதாவது இந்த கம்பெனியில் இமெயில் அட்ரஸோ இல்லை அங்கே கான்டாக்ட் இருக்கோ அங்கே நாங்கள் போய் அவைக்கு ஒரு கடிதம், ஒரு அது விளக்கமான தெளிவான கடிதம் ஒன்று நீங்கள் எழுதி முதலே வச்சுருங்க. ஆங்கிலத்தில் நீங்கள் விளக்கமாக எழுதி அந்த கடிதத்தை வச்சுருங்க. சுருக்கி சொல்லப்போனால், அதாவது நான் வந்து உங்களுக்கு உங்களோட கம்பெனிக்கு வீடியோ செய்து தரேன், நான் செய்கிற வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்னோட கான்டாக்ட் பண்ணலாம் என்று ஒரு டெலிஃபோன் நம்பரோ இல்லை உங்களுக்கு இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ செய்து அவர்களுக்கு அனுப்பினீங்களா இருந்தால் அவர்கள் அதை பார்த்துவிட்டு அவர்கள் உங்களுக்கு ஆர்டர் தருவார்கள் வீடியோ செய்து தர சொல்லி. அதே சமயம் அவர்கள் தர வீடியோவுக்கு நீங்களே ஒரு விலையை மதிப்பிடலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்படியான பெரிய கம்பெனிகளோட நாங்கள் வந்து
ஒரு 4 வீடியோக்கு வந்து 200 பவுண்ட்ஸ் வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே வந்து இன்னும் பல கொம்பனிகள் இருக்குது. நீங்கள் எல்லா கொம்பனிகளுக்கும் அந்த நீங்கள் எழுதி வச்சிருந்த அந்த ஃபார்மேட் கடிதத்தை அனுப்பி கொள்ளலாம். எவையெல்லாம் உங்களுக்கு ஓகே பண்ணி நாங்கள் இந்த வீடியோ விரும்புகிறோம், எங்களுக்கு இந்த வீடியோ செய்தாங்கோ என்று சொல்லினியோ அவர்களுக்கு நீங்கள் வீடியோ செய்ய ஆரம்பிக்கலாம். அவர்களிடம் ஒரு சின்ன ஒரு எக்ரிமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். மாதம் நான் 4 வீடியோ தருவேன். 4 வீடியோவும் உங்களுக்கு உங்களோட ஃபேஸ்புக் அட்வர்டைஸனுக்கு பிரியோனமான வீடியோவாக இருக்குது. அந்த பிரியோனமான வீடியோவாக உங்களுக்கும் வருமானம் பெறும். அந்த வீடியோட விலை 200 பவுண்ட்ஸ் அல்லாட்டி 199 பவுண்ட்ஸ் என்று சொன்னீங்களாங்க. அவர்கள் அதை ஒரு வருடத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டார்களா இருந்தால் அடுத்த கட்டமாக நீங்கள் செய்ய போகிறது வீடியோ. அந்த வீடியோ எப்படி செய்கிறன்றதை அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வீடியோ என்றால் ஒரு குவாலிட்டியாக நாங்கள் செய்ய வேணும். அந்த குவாலிட்டியாக செய்கிறதுக்கு வந்து எங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கணும். அப்படி எங்கள்கிட்ட டேலண்ட் இல்லாட்டி ஏதேனும் ஒரு வழியில் இணையத்தில் நாங்கள் தேடி ஒரு இணையதளத்தை எடுத்து அதனூடாக நாங்கள் வீடியோ செய்ய முடியும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த ஒரு இணையதளம், அதாவது கண்டென்ட், இந்த இணையதளம் ஊடாக நீங்கள் அநேகமான வீடியோக்களை செய்து கொள்ளலாம். அதாவது ஃபேஸ்புக் அட்வர்டைஸனுக்கு இந்த வீடியோவும், அதே மாதிரி யூடியூப்புக்கு வீடியோ இருக்குது, உங்களோட பிளாக்குக்கு, அதாவது நீங்கள் உங்களோட இணையதளத்துக்கு ஒரு வீடியோ செய்யணுமெண்டா அதனூடாக நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்படி பல வகையான டிசைனில் வந்து இங்கே வந்து இருக்குது வீடியோக்கள். இவையிட்ட நீங்கள் வீடியோக்களை செய்து கொள்ளலாம். ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் அந்த வீடியோவை முடிக்கலாம். நீங்கள் அந்த கொம்பனிட்டு எடுக்க போகிறது 200 பவுண்ட்ஸ் என்று பார்த்தீங்களா இருந்தால் 4 வீடியோக்கு 200 பவுண்ட்ஸு. இங்கே வந்து நீங்கள் 4 வீடியோ வந்து 40 நிமிஷத்தில், அதாவது ஒரு வீடியோ 10 நிமிஷம்ண்டா 40 நிமிடங்களில் இங்கே வந்து அந்த வீடியோவை நீங்கள் இலவாக முடித்துக்கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் பணம் கட்டத்தான் வேணும். அதாவது ஒரு 7 நாளைக்கு வந்து ஃப்ரீ. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு டைம் ஓடிக்கொண்டு இருக்குது. அதாவது இந்த 7 நாளைக்கு பிறகு நீங்கள் வந்து பணம் கட்டியே ஆக வேண்டும். ஒரு மாதத்துக்கு $35. இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி, $35. நீங்கள் வருட கட்டணமாக எடுத்தீங்களா இருந்தால் மலிவாக இருக்குது. நீங்கள் முதலாவது இதில் செய்ய வேண்டியது வந்து ஃபேஸ்புக்கில் எல்லா கம்பெனிகளுக்கும் உங்களோட போஸ்ட்டை அனுப்பணும். அதாவது நான் உங்களோட ஆஃபரை அனுப்பணும், நான் இப்படி வீடியோ செய்தாரன், இந்த மாதிரி செய்தாரன் என்று நீங்கள் அனுப்பி அந்த கம்பெனியிலிருந்து ஒரு எக்ரிமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு ஏதேனும் ஒரு வாக்குமூலம் பெற்று அதனூடாக அவர்களுக்கு மாதம் நீங்கள் வீடியோ செய்து கொடுக்க ஆரம்பிக்க முடியும். அடுத்தது நீங்கள் ஒரு வெளியில் சென்று, அதாவது கடைகளுக்கு சென்று, வெளியில் உள்ள கடைகள், உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில முதலாளிமார் வந்து கடை வச்சிருக்கார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து இணையத்தை பற்றி ஓரளவுக்கும் தெரியாது. அதாவது அவர்கள் இணையத்தில் சம்பந்தம் இல்லாதவர்கள், ஆனால் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார். ஆனால் அவருக்கு சில நேரத்தில் நீங்கள் இன்னும் அவர்கிட்ட வியாபாரத்தை கூட்டி கொடுக்கறதுக்காக நீங்கள் போய் அவரோட கதைச்சு, ஓகே நான் உங்களோட நகை கடையா இல்லாட்டி உங்களோட புடவை கடையா இல்லாட்டி என்ன கடையானாலும் நான் உங்களோட இதை வந்து ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு மாதம் நான் வீடியோ செய்தாருன்னு, இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 4 வீடியோ செய்தாருன்னு, எனக்கு மாதத்துக்கு இவ்வளவு காசு நீங்கள் தாங்கன்னு சொல்லி நீங்கள் அவையோட கழிச்சு கொண்டும் அதனூடாகவும் நீங்கள் இன்னும் பணம் சம்பாதிக்கலாம். அதாவது இதில் 2-3 வழி இல்லை, பல வழிகள் இருக்குது. நீங்கள் அனைத்து வழியாளர் டிரைவர் நீங்களாக இருந்தால், உதாரணத்துக்கு பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு கடை எடுத்தீங்களா இருந்தால் 200 பவுண்ட்ஸ், அதாவது நீங்கள் 200 வைக்கலாம், 100 வைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதல் மலிவாக எடுத்து இப்போ மெல்ல ப்ரைஸை கூட்டிக் கொண்டும் போகலாம். ஆனால் 200 வைத்தமாக இருந்தால் ஒரு நல்ல கொம்பனி அந்த 200 பவுண்ட் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணமாக தெரியாது. ஆனால் அவர்களுக்கு முக்கியம் நீங்கள் தர குவாலிட்டியான வீடியோ. அப்போ அதற்காக நீங்கள் ஒரு 10 கொம்பனியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு மாதம் 2000 பவுண்ட்ஸ் வருமானம் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் மெல்ல இன்னும் பல கொம்பனிகளை, இன்னும் பல கடைகளை, இன்னும் பல விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஃபேஸ்புக் அட்வர்டைஸனுக்கு வருவோம் திருப்பி. உதாரணத்துக்கு ஒரு பார்பர் சலூன், இந்த சலூனில் வந்து ஒரு சலூனை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறதுக்கு இந்த வீடியோ ஒன்று இருக்குது, உதாரணத்துக்கு இருக்குது. அப்போ இதை நாங்கள் வேறு மாதிரி மொழியாக்கம் செய்யலாம், தமிழ்லேயும் செய்யலாம். அதே நேரத்தில் நீங்கள் நார்மலாக ஆங்கிலத்திலும் செய்யலாம், ஜெர்மன் மொழியும் செய்யலாம், பிரான்ஸ் மொழியும் செய்யலாம். எந்தெந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழியமைத்து கொள்ளலாம். ஸோ இப்போ இது பிடிச்சியா இருந்தால் நீங்கள் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன் என்று சொன்னீங்களா இருந்தால் ஓகே, இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னும் புதிய வீடியோக்களோட காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்பேன்.